வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தமிழக அரசின் பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் ராவ் அறிக்கை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு சிக்கலை உண்டாக்கும் என்று பரபரப்பாக பேச்சு எழுந்துள்ளது. முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக இரண்டாக பிரிந்தது. சசிகலா தலைமையில் ஒரு அணியாகவும் பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதிமுகவின் இரு அணிகளும் தேர்தல் களத்தில் குதித்தன. அதிமுகவுக்கு போட்டியாக திமுக தான் எப்போதும் தேர்தல் களத்தில் இருக்கும். ஆனால் இந்த முறை அதிமுகவுக்கு போட்டியாக அதிமுகவே இருந்தது. இருவருக்கும் நடந்த அதிகார சண்டையில் இரு அணிகளும் முட்டி மோதி கொண்டு அதிமுக சின்னமான இரட்டை இலையை பெற முயற்சித்தனர். அதற்கான ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தனர். இரு அணிகளுக்கும் இடையேயான பஞ்சாயத்து டெல்லி தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நடந்தது. இருதரப்பு வாதத்தையும் கேட்டுக்கொண்ட ஆணையம் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சரிபார்க்க கால அவகாசம் தேவை என அறிவித்து கட்சியையும் சின்னத்தையும் தற்காலிகமாக முடக்கியது. இந்த நிலையில் ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகும் கனவில் இருந்த தினகரன் சின்னத்தை முடக்கியதால் எப்படியும் வெற்றி பெற்றாக வேண்டும் என எண்ணி பல கோடி ரூபாயை வாரி இறைத்தார். இதனால் பல தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார்கள் பறந்தன. இந்த நிலையில் ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக எழுந்த கடுமையான புகாரால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. வருமான வரித்துறை அதிகாரிகள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் சோதனை நடத்தினர். அதில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததற்கான ஆவணங்கள் சிக்கின. பணப்பட்டுவாடாவில் முதல்வர் பழனிசாமி உட்பட 7 அமைச்சர்களுக்கு தொடர்பு உள்ளதாக ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் கொள்ளையோடு அங்கு பணிபுரிந்த காவலாளி ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட டிரைவர் கனகராஜ் விபத்தில் உயிரிழந்தார். கனகராஜின் நண்பர் சயன் என்பவரும் விபத்தில் சிக்கி கோவையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சயனின் மனைவியும் குழந்தையும் அந்த விபத்தில் பலியானார்கள். நடக்கும் சம்பவங்களால் அதிர்ந்தது தமிழக அரசு. அதை அடுத்து நடந்த இந்த சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் இது பற்றிய விவரங்களை தொகுத்து தமிழக பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் ராவ் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது கவர்னர் மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படும் அறிக்கையினால் பழனிசாமி அரசுக்கு புதிய சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதனால் வரும் ஜூலையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்ததும் புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்றதும் தமிழகத்தில் நிகழும் சம்பவங்களை வைத்து விதி 356ஐ பயன்படுத்தி அவசர நிலை பிரகடனம் செய்து மத்திய அரசு தமிழக அரசை கலைந்துவிட இருப்பதாக பொதுமக்கள் இப்போதே பரபரப்பாக பேசிக் கொள்கின்றனர். ஆகஸ்டில் ஆட்சி கவிழுமா இல்லை இந்த அரசு தொடருமா என்பதுதான் மக்களின் இப்போதைய பேச்சாக இருக்கிறது. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சு கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் வீட்டில் நடந்த கொலை சம்பவங்கள், அதை தொடர்ந்து நடக்கும் பல்வேறு மர்மமான மரணங்கள், அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான